வணக்கம், நான் டாக்டர் ஷேனா. நாம இன்னைக்கு அனீமியா பத்தி பார்ப்போம். அனீமியாங்கிறது நம்ம பிளட்ல ஆர்பிசி ரத்த அணுக்கள் இல்லைன்னா ஹெச்பி லெவல்ஸ் குறையும் போது வேற ஒரு பிரச்சனை. இந்த அனீமியாங்கிறது நிறைய டிசீசஸ்ல ஒரு சிம்டமா வரும். நம்ம ஏன் சாதாரணமா நமக்கு இந்த அனீமியா எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். நார்மலி நம்ம எடுக்கிற சாப்பாடு உணவுகள் நல்லா அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் அயர்ன் எல்லாமே நல்லா டைஜஸ்டிஃபயர் இருந்து நல்லா ஜீரண சக்தி நம்ம உடம்புல ஜீரண சக்தி நல்லா இருந்து ஜீரணமாகி நம்ம எடுக்கிற உணவுகள்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ் அயர்ன் இரும்பு சத்து அதெல்லாம் நமக்கு நல்லா அப்சர்ப் ஆகுதுன்னா நமக்கு அந்த ரத்தம் ஊறுது. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த வைட்டமின் B12 அதெல்லாம் நமக்கு அந்த லிவர்ல அந்த பிளட் இது பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த வைட்டமின் B12 குறைபாடு அதே மாதிரி நம்ம எடுக்கிற உணவுகள் நல்லா ஜீரணமாகி நமக்கு உடம்புல அப்சர்ப் ஆகினாதான் நமக்கு அதோட சத்து கிடைக்கும். ஸோ நமக்கு ஜீரண சக்தி கம்மியா இருக்கு, வீக் டைஜஸ்டிவ் ஃபயர்னு சொல்லுவோம். அது கம்மியா இருக்குனாலுமே நமக்கு எடுக்கிற உணவுகள்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ் கிடைக்காம அந்த அயர்ன் கம்மியா இருக்கும். ஸோ அதுல இருந்தும் நமக்கு அந்த அனீமியா அந்த மாதிரி வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உடம்புல பித்தம் அதிகமாகிறதுனால நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம நிறைய காரம் நிறைய புளிப்பு அந்த மாதிரி பித்தம் அதிகரிக்கிற ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் நிறைய இருக்குன்னா அதுவுமே நமக்கு அந்த பிளட்ல ஹெச்பி லெவல்ஸ் குறையறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த நிறைய கீரை வகைகள் போமிகிரானைட் மாதுளம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே நிறைய எடுக்காம ரொம்ப லோ குவாலிட்டி ஃபுட்ஸ் அதுல குவாலிட்டிஸ் இல்லாம எடுக்கிறது அதனால எல்லாமே நமக்கு இந்த இஷ்யூஸ் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நார்மலி நல்லா நாரிசத்து அடங்கிய உணவுகள் அயர்ன் ரிச் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம், கீரை வகைகள் போமிகிரானைட் டேட்ஸ் கிரேப் அந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தா நமக்கு அந்த அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா அதெல்லாமே குறைஞ்சிட்டே வரும். இதுல சிம்டம்ஸ் என்ன, நமக்கு என்ன தொந்தரவுகள் நார்மலி அனீமியால வரும் பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ் பெயில்னஸ் இருக்கும், தலை சுத்துதல், நமக்கு ஏதாவது வேலைகள் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், முடியல, ரொம்ப லேசியா ஃபீல் ஆகுறது, அந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவப்படும். ஸோ நம்ம இந்த மாதிரி உணவுகள் எடுத்தும் நமக்கு அது குறையலைன்னா நம்ம சப்ளிமெண்ட்ஸ் இல்ல மெடிசின்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கும். அதுலயுமே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் வைஸ் பண்ணும்போது இப்போ ஜீரண சக்தி அவங்களுக்கு அந்த அக்னி டைஜஸ்டிவ் ஃபயர் மந்தமா இருக்குன்னா அதை தூண்டி விடுறதுக்கு மெடிசின்ஸ் கொடுப்போம். அப்பதான் அவங்க எடுக்கிற அந்த உணவுகள்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ் அயர்ன் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது லிவர் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இருக்கிற மெடிசின்ஸ், அதே மாதிரி இந்த டைஜஸ்டிவ் ஃபயர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு மெடிசின்ஸ், இன்னொன்னு சாப்பாடுலயுமே நம்ம எல்லாமே எடுத்துக்க சொல்லுவோம் உணவுகள்ல. ஸோ இதெல்லாமே பண்ணும்போது அவங்களுக்கு பெட்டர் ஆயிட்டே வரும். இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது டிசீஸ்னால வருது அப்படின்னா நம்ம அந்தந்த டிசீஸ் ரூல் அவுட் பண்ணிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சேம் டைம் நமக்கு அந்த அனீமியாவும் கியூர் ஆயிட்டே வரும்.